இப்படி இருக்க ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி கலர்ஃபுல்லாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அனலைஸ்னால் அந்த இமேஜில் என்ன மாதிரி எக்ஸ்போசர் இருக்குது, என்ன மாதிரி கலர் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்போசர் கொண்டு வந்து அந்த இமேஜ் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி கலர் அப்ளை பண்ணால் அந்த இமேஜில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம முன்கூட்டியே இமேஜின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த ரேண்டமாக இங்கே இருக்க டூல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைக்காது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டி தான். ஏதோ இது மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். நம்ம கடைசியில் அந்த என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ முன்கூட்டியே நமக்கு எது ப்ராப்பரான எக்ஸ்போசர், ப்ராப்பரான கலர் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் நமக்கு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ரேண்டமாக நிறையா ரெஃபரன்ஸ் பார்க்கணும், நிறையா ஃபோட்டோகிராஃபை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், நிறையா ஸ்டைல்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தமாரி கலர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்போஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த இமேஜினேஷன் வருமே தவிர அதர்வைஸ் வராது. ஸோ நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜினேஷன் என்ன கலர், என்ன எக்ஸ்போசர் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இமேஜில் வச்சு இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த எக்ஸ்போசர் வந்து ப்ராப்பராக இல்லை. இந்த இமேஜில் இப்போ வந்து கோயிலில் இருக்க டீட்டெயிலாம் தெரியுது, ஆனால் பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள், ஸ்கையில் எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்போசரை கம்மி பண்ணுறேன். எக்ஸ்போசரை கம்மி பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் அந்த கோயிலில் இருக்க டீட்டெயில் கொஞ்சம் நல்லா கிடைக்கிது, ஆனால் பின்னாடி பாருங்கள் ஸ்கை வந்து அதே எக்ஸ்போசரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன். அப்போயும் எனக்கு வந்து அதில் இருக்க டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. எனக்கு இவ்வளோ வேணாம். ஸோ ஹைலைட் நான் இவ்வளோ வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்கையை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் இருக்க எக்ஸ்போசரை மட்டும் நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டீட்டெயில் கிடச்சிடும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்க் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்படி இப்போ வந்து நமக்கு ஸ்கை மட்டும் செலக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ எனக்கு நான் வந்து எக்ஸ்போசரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, இந்த அளவுக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, எனக்கு டீட்டெயில் ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் அந்த இமேஜ் இந்த டீட்டெயிலாம் எடுத்ததுனால அந்த ஸ்கை இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அது கொஞ்சம் கலர்ஸ்லாம் காம்பினேஷன்லாம் நல்லா இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சரில் லைட்டாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. அதேமாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்னு இருக்கும், அதில் நான் வந்து டெக்ஸ்சரை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன், கிளாரிட்டியும் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஃபுல்லாக கிளாரிட்டி மட்டும் நான் ஒரு கொஞ்சம் நான் 40 வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுது பார்த்திங்கன்னா எனக்கு அது ஸ்கையில் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது, அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ டெக்ஸ்சர் ஃபுல்லாக இல்லை, நான் கொஞ்சம் இவ்வளோ வச்சுக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஒயிட் பேலன்ஸ் சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒயிட் பேலன்ஸுக்கு இந்த எடிட் டூலில் போய்க்கிறேன். இங்கே ஒயிட் பேலன்ஸ்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரீசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஆட்டோ, டெய்லைட்டு, க்ளவுடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஆட்டோ கொடுத்து பாருங்கள். ஆட்டோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் வச்சு ஒர்க் பண்ண கற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆட்டோ கொடுக்குறேன். ஓகே, இது ஓரளவுக்கு வார்ம் டோனாக நமக்கு கொடுத்துருக்கு. இதில் வந்து இவ்வளோ வார்ம் வேணால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஸ்கைலேயும் அந்த வார்ம் டோன் அப்ளை இருக்குது. எனக்கு ஸ்கையில் எனக்கு டீட்டெயில் வேணும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாஸ்க் டூல் போய்க்கிறேன், கிரியேட்டிங் மாஸ்க் கொடுக்குறேன், செலக்ட் ஸ்கை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த தடவை வந்து டெம்பரேச்சரில் அட்ஜஸ்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த கர்வ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ளூ சேனல் எடுத்துகிட்டு ப்ளூ சேனலுக்கு மேலே டாப்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ப்ளூ டோனுக்கு லைட்டாக அப்ளை ஆகும். இதில் அப்ளை பண்ணுறப்ப இந்த ப்ளூ டோன் வந்து ஓவராலாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு இந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து இதுலேயும் கொஞ்சம் இதை கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ரெட் சேனலில் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த கலரு. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுமாரி நம்ம கர்வ்ஸை யூஸ் பண்ணி நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பாருங்கள், இந்த புல் பாருங்கள், புல் வந்து இந்த க்ரீன் டோன் வந்து ஈவனாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு நான் அந்த க்ரீனை மட்டும் போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே கலர் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த க்ரீனை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் க்ரீனை மட்டும் நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இமேஜில் எங்கெங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் க்ரீனை லைட்டாக ஏற்றுறேன். ஆனால் அப்புறம் க்ரீனை ஏற்றுனா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே க்ரீன் கிடையாது.
இது வேறு வேறு டோனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எல்லோ டோன் நினைக்கிறேன். ஸோ எல்லோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லோ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இது அப்ளை ஆகுது. ஸோ அந்த எல்லோவாக நான் க்ரீனாக மாற்றுறேன். ஓகே, இப்போ ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஆகுது. என்னென்னா க்ரீன் அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், அந்த கோயில் கோபுரத்துலேயே இந்த க்ரீன் இருக்குது போல். ஸோ அதுலேயும் அட்ஜஸ்ட் ஆகுது. எனக்கு அப்படி வேணாம், எனக்கு இந்த புல்லில் இருக்க க்ரீனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. நான் அதை ரீசெட் பண்ணிடுறேன், 0 கொண்டு வந்துடுறேன். இப்போ என்னென்னா இந்த ஏரியா மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த மாஸ்க் டூல் போய்க்கிறேன். அதில் கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்து இங்கே கலர் ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ண இருக்கிற இடத்துல கலரு இந்த இமேஜில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகி கொடுத்துருச்சு. எனக்கு இந்த புல் இருக்கிற ஏரியா மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த மாஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கா, அதில் அந்த சப்ட்ராக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி லீனியர் கிரேடியன்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த ஏரியாலாம் அது எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அதாவது மாஸ்க்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, கரெக்டாக அட்ஜஸ்ட்டில் வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் அப்ளை ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் வேணாம். ஸோ மறுபடியும் சப்ட்ராக்ட் கொடுத்து லீனியர் கிரேன் எடுத்தேன். லீனியர் கிரேனை எடுத்தேன் அப்படின்னு ஏன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு பாருங்கள் நேராக இதை செலக்ட் பண்ணும். அதனால் லீனியர் இப்போ இதை ரவுண்டாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை சூஸ் பண்ணால் அப்படியே ரவுண்டாக செலக்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு வந்து லீனியர் கிரேடே கரெக்டாக இருக்கும். நான் சப்ட்ராக்ட் கொடுத்து லீனியர் கிரேடியன்ட் கொடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஏரியாவும் கொஞ்சம் செலக்டாக இருக்குது. மறுபடியும் சப்ட்ராக்ட் கொடுக்குறேன், லீனியர் கிரேடியன்ட் எடுக்கிறேன், ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு அந்த ஃபுல் ஏரியா இருக்க ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இடையில பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து கலர் மிக்சர் டூல் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், மேனுவலாக தான் க்ரீன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கர்வ்ஸில் இந்த டூலை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதுலேருந்து மேலே அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் அப்ளை ஆகிட்டு ஓவராலே நமக்கு க்ரீன் வந்து நல்லாவே அப்ளை ஆகிருக்கு. நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இப்படியும் நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது இப்போ நான் மாஸ்க் பண்ணியிருக்கனால கரெக்டாக அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும், வேறு எங்கேயும் அப்ளை இருக்காது. பாருங்கள், இதுக்கெல்லாம் கலர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, மாஸ்க்கை இப்படி தான் நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இப்போ இந்த இமேஜில் வேறு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்க டெக்ஸ்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது இங்கே பாருங்கள், இதை அப்ளை பண்ணுறப்ப அந்த கோபுரத்தில் இருக்க டீட்டெயிலாக நமக்கு தெரியும். அதேமாதிரி கிளாரிட்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நமக்கு இமேஜ் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். அதனால் இமேஜ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர்ஸில் எதாவது கொஞ்சம் ப்ளே பண்ணி வைப்போம். நான் இந்த இமேஜில் அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு டோனு எல்லோ டோன் தான். ஸோ இந்த ஆரஞ்சை கிளிக் பண்ணிட்டு ஆரஞ்சை கொஞ்சம் ஏற்றி பார்க்குறேன், லூமினஸை கொஞ்சம் டவுன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஏன் டவுன் பண்ணுறேன்னா அப்போ தான் அது கான்ட்ராஸ்ட் ஆகும், கொஞ்சம் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் அதை பண்ணுறேன். அடுத்தது ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகம் பண்ணி பார்க்குறேன், லூமினஸை கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகே, இந்தளவுக்கு போதும். ஹியூவை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்ததாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவராலாக கலர் கிரேடு வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த கலர் கிரேடின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஷேடோஸில் கொஞ்சம் வார்ம் டோன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்லேயும் கொஞ்சம் வார்ம் டோனு, மிட் டோன்ஸ்லேயும் கொஞ்சம் வார்ம் டோன், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கோயில் பாருங்கள், கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் அதிகமானமே இருக்குது. ஸோ அதில் அந்த ஆரஞ்சு டோனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லோவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கலரை பாப் பண்ணுறதுக்கு இந்த டேர்ன் கவர் இருக்குது பார்த்திங்களா, அதை இது பண்ணிவிட்டு இந்த ப்ளூ சேனல் எடுத்துக்கிட்டு லைட்டாக டவுன் பண்ணுறேன். இதுலேயும் கொஞ்சம் எல்லோவையும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா ஸ்கையை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்து ஸ்கையை செலக்ட் பண்ணிட்டு
இப்போ மறுபடியும் ப்ளூ சேனல் வந்துட்டு ப்ளூவை கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு எல்லோவை கொஞ்சம் ஏற்றுறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு கலர் கிடைக்கிது நமக்கு. நல்லா பாருங்கள், ப்ளூவை வந்து ஹைலைட்டில் ஏற்றுறேன். அந்த க்ளவுட்ஸில் வார்ம் வர மாதிரி, வார்ம் டோன் இருக்க மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ரெட்டை கூட கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு கலர் கிடைக்கிது நமக்கு. ஸோ ஒரு தடவை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கறது இங்கே பாருங்கள், இந்த ஒயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டரை காட்டணும். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான ஒரு கலரும் எக்ஸ்போஷர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெயின்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் அதிலலாம் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்ளை பண்ணிடக்கூடாது, லைட்டாக அப்ளை பண்ணணும். இதை பிரிண்டிங்லாம் பண்ண போகிறீங்கன்னா அதை அப்ளை பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி ஏதாவது டிஜிட்டல் மீடியாத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எதில் இருக்கும் அப்படின்னா இங்கே எஃபெக்ட் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு கிரெயின் இருக்கும், அதை ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணிக்க இமேஜை, ஜூம் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இமேஜ் ஒரு நல்ல ஒரு சூப்பராக நான் எதிர்பார்த்த லுக் வந்திருக்கு. நான் இப்படி தான் எதிர்பார்த்தேன், அதேமாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். அதாவது எப்போவுமே அந்த பெரிய கோயில் வந்து ஒரு மாதிரி வார்ம் டோனில் தான் இருக்கும் அந்த கோயிலே பெயிண்ட் பண்ணியிருக்குது எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். எப்போவுமே ஸ்கை கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கையை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்க கலர்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, இந்த இமேஜுக்கு வந்து இது போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயே நம்ம க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடு நமக்கு தோணுதோ அப்போ அதை நிப்பாட்டிக்கலாம். எனக்கு இது போதும்னு தோணும், இந்த இமேஜுக்கு இது போதும் அப்படின்னு தோணுது. இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அது தேவையில்லை, எனக்கு இது ஓகே அப்படின்னா அது ஓகேன்னு முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபெக்ஷன் மாறும். இப்போ நீங்கள் இதே ஃபோட்டோ வேறு யார் எடிட் பண்ணிங்கன்னா அது வேறு லுக்கு கொண்டு வரலாம். இது வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால ஒவ்வொரு க்ரியேட்டிவும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுச்சு, நான் அதை இதேமாரி எடுத்துருக்கேன். ஓகேவா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியும்படியும் புதுசாகவும் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.